என்னம்மா பண்ணிட்டுருக்கா? கறி கழுவ போகிறேன். சிக்கன் பிரியாணி செஞ்சு சிக்கன் கிரேவி முட்டை அவிக்க போகிறேன். கொஞ்சம் பெருசாக இருந்தால் துண்டு போட்டுக்கலாம்ல, அதனால தான் அருவாமனையை தூக்கிட்டு வந்தேன். இதை உரிச்சிட்டா அழகாக வந்துடும். இதை எடுத்துடணுங்க. இதை எடுக்காமல் அதிலே போட்டு செஞ்சோம்னு வச்சிங்க வேவாது. மக்களே வெடிக்குது. மூஞ்சி இப்போ வேலை பார்த்து விட்டுற போகுது. டேஸ்ட் சூப்பரா இருக்கு. இதை அவுத்து கொட்டிடுவா. என்னம்மா பண்ணிட்டு இருக்கா? கறி கழுவ போறேன். சிக்கன் கழுவ போறேன். ரொம்ப நாளா அதை எடுத்து அதனால கொஞ்சம் அதிகமா எடுத்து சிக்கன் கழுவிட்டு போய் பிரியாணி செஞ்சு சிக்கன் பிரியாணி செஞ்சு சிக்கன் கிரேவி முட்டை அவிக்க போறேன். இது ஃபுல்லாத்தையும் எங்களுக்கு கிடையாது, விருந்தாடி வராங்க, அவங்களுக்கும் சேர்த்து தான் இது. நான் போனேன், எனக்கு தெரிஞ்சவர் தான் கறி கடைக்காரரு. என்ன வேணும், என்ன மேடம் வேணும் அப்படின்னாரு. கிரேவிக்கும் இதுக்கும் பிரியாணிக்கும் வேணும்ண்ணா அப்படின்னா, சரி அதுக்கு நானே அரிஞ்சு கொடுத்துருவான்னு அரிஞ்சு கரெக்டாகவே கொடுத்துட்டாரு பாருங்க. இருந்தாலும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் துண்டு போட்டுக்கலாம்ல, அதனால தான் அருவாமனையை தூக்கிட்டு வந்தேன். இதில் உள்ளது இது இப்படி இருக்கும். இதை உரிச்சிட்டா அழகாக வந்துடும். இதை எடுத்துடணுங்க. இதை எடுக்காமல் அதிலே போட்டு செஞ்சோம்னு வச்சிங்க வேவாது. இந்த பாருங்க எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கே தெரியாது, எனக்கே இப்போ தான் தெரியும். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா தாங்க செய்வாங்க, நான் செய்ய மாட்டேன். கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் செய்வேன், செஞ்சாலும் சும்மா ஏதோ செய்வேன். இப்போ தான் கொஞ்சம் நல்லா செய்யணும்னு இறங்கிட்டேன். சுத்தமாக தான் கழுவி இருக்கேன். இது கிரேவிக்கு, இது பிரியாணிக்கு ரெண்டும் கவிச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கலரி வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடுறோம். எல்லாம் ரெடியாக வச்சுட்டேங்க. நம்ம தாளித்து பிரியாணி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கணும். எங்கே லைட்ரு? பிரியாணி சட்டி வச்சுட்டேன். கோல்டு வின்னர் வாங்கியிருக்கேன். அதில் எண்ணெய் ஊற்றிப்போம். பிரியாணிக்கு இதில் ஒரு 6 இது ஊற்றிப்பேன். இதை ஊற்றிட்ட மக்களே. இப்போ நெய் ஊற்ற போகிறோம். நெய் யார் திறந்து வச்சா? இந்த பாருங்க. இது மேலே போட, பிரியாணிக்கு மேலே போட. நான் கம்மியாக தாங்க வாங்குவேன். அடுத்தது இது கறி மசாலா பட்டை எல்லாம் போட்டு தாளிக்க போகிறோம். கறி மசாலா பட்டை, அப்புறம் வெங்காயம், அப்புறம் இது ஜிஞ்சர் கார்லிக்ஸ், இது ஜிஞ்சர் கார்லிக்ஸ் பேஸ்ட்டு, அப்புறம் வெங்காயம், இது தக்காளி எல்லாம் போட்டு வதக்க போகிறோம். மக்களே வெடிக்குது. மூஞ்சி இப்போ வேலை பார்த்து விட்டுற போகுது. மக்களே வெங்காயம், வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக கோல்டு கலர் வர்ற வரைக்கும் வதக்கணும். இதில் ப்ரௌன் கலர். இதில் வெங்காயம் வதங்கினாதான் நல்லா இதுவானாதான் பிரியாணி நல்லா டேஸ்டாக இருக்கும். நான் பார்த்தேன். 1க்கு 1.5 அளவு வச்சு தண்ணி சுட வச்சுருக்கேன். கொஞ்சம் டயம் எடுத்துக்காது. இப்போ சுட்டுச்சுன்னு வச்சுக்கிங்க, ஊற்றி செஞ்சிடலாம். ப்ரௌன் கலர் வந்துட்டு பாருங்க.
ப்ரௌன் கலர் வந்துட்டு பாரு. இதில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுவோம். ஒன்று நானாவே போடுவேங்க. இவ்வளவா? ஆனால் நல்லா டேஸ்டாக தான் இருக்கும். இது வந்து கிரேவிக்கு இந்த போட்டிருக்கோம் பாருங்க. இதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதையும் வதக்கணும். ஒரு 10 பச்சை மிளகா போடுவேன். அடி பிடிக்காம போடணும். இஞ்சி போட்டாலே அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். சும்மா இதுக்கு வேண்டி கொஞ்சம் நல்லா மைமையா வந்துட்டு போறேன். இப்ப தக்காளி போட போறோம். தக்காளி போடணும். பச்சை வாசனை போயிட்டீங்களா? போயிட்டு குடிக்கிது வேற. அதான் இது போட்டாதான் சத்த இருக்கட்டும். கொஞ்சம் இதுங்கட்டும். அப்புறம் வந்து மசாலா ஐட்டம் போட்டுருவோம். இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ மிளகாத்தூள் போடணும். 3 ஸ்பூன் போடணும். நம்ம காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கலாம். இதை ஒரு கலரி நல்லா இந்த மிளகாத்தூள், மல்லி மிளகாய் பச்சை வாசனை போகணும். கரம் மசாலா, இதுவும் அதே எண்ணெயில் இதாகணும். செஞ்சிருக்கேன். இவ்வளோ நிறையா செஞ்சதில்ல. இந்த வாட்டி நிறையா செஞ்சு பார்க்குறேன். தயிர் போட போகிறோம். எப்படி இருக்கு பாருங்க. கிரேவி எப்படி இருக்கு பாரு. அடியே பிடிக்கல. தயிர் ஊற்றி கிண்டிட்டேன். இப்போ வந்து சிக்கனை போட்டுருவேன். இது கரைஞ்சிரும்னு எல்லாம் பெருசாக போட்டிருக்கேன். சிக்கனை போட்டுட்டு தண்ணியை வடிகட்டிட்டோம் பாருங்க. இப்ப அளவு அளந்து வச்சிருக்கோம் பாரு, அந்த தண்ணிய அதுல ஊத்த போறோம். பாத்துமா பகையில. இப்ப இது கொதிக்கட்டும். கொதிச்சதும் அரிசியை போட்டு கிளறி ஒரு அரை வேக்காடு வந்ததும் தம்முல போட்டுற வேண்டியதுதான். அதான் பிரியாணி ரெடி. கொதிச்சுட்டு 2 படி 22 கேரட். இது என்னது? மண்ணச்சநல்லூர் பொன்னி. ஆமா ஆமா. போடலன்னா அதுல ஒரு அரிசி ஒண்ணு இருக்கும். அது பத்தினி அரிசின்னு சொல்லுவாங்க எங்க அம்மா. அந்த அரிசி வந்து இதுல உளுந்தாதான் சாதம் அதிகமா இருக்கும். அது இங்கே தங்கிட்டு போட்ட அரிசி தான் இருக்கும் அப்படின்னு எங்க அம்மா சுத்தமா போடுறதுக்கு சொல்லுவாங்களா, இல்ல உண்மைதானா அதுன்னா எனக்கு தெரியாது.
அரிசி இதுன்னு போட்டேன். இதுக்கு மேலே போட்டு கிண்டுனா நண்டை முண்டெல்லாம் ஆகிடும். அரிசி உப்பு செக் பண்ணுவோம். கரெக்டாக இருக்கு. நான் சொல்றேன். நீ தானே சொன்ன. என்னம்மா ஊது. கரெக்டாக வந்துடும். முந்திரி திராட்சை வறுத்தது போடலாம். நெய் ஊற்ற போகிறோம். புதினா ஒரு பொடி. இதுதான் பிரியாணி போடுறதுக்கான தோசைகள். இதை வந்து இதை தம்மில் போட போகிறோம். இதை வைக்க போகிறோம் 20 நிமிஷம். வா வா. வேணுமா? என்ன என்ன இருக்கு? இந்த பச்சையில் கொஞ்சம் கொடுக்கவ. கொஞ்சோண்டு வேணுமா? வா இங்க வா. இந்தா இங்க வா. சாப்பிட்றியா? இந்தா இந்தா. வேணுமா? ஆ கிடைக்க கூடாது. வா இங்க வா. வா. இஞ்சி பூண்டு பேஸ்ட் கிரேவிக்கு. பச்சை வாசனை போகிற வரைக்கும் பச்சை மிளகா போடுறோம். அதை ஒரு கிண்டு கிண்டிட்டு இது வந்து தக்காளி. அடிக்காம இருக்கும். போடலையா? பா பா. உங்க வீட்டுல சாப்பாடு போடலையா? போடலையா? ஏன் போடல? என்ன அது வெள்ளை அடிச்சுக்கிட்டே கிடக்கு. 20 நிமிஷம் ஆயிடுச்சு. 20 நிமிஷம் ஆயிடுச்சுமா. கொஞ்ச நேரம் ஆகும். திறந்து பார்த்துட்டு மூடலாமா? இது வந்து தக்காளி, முந்திரி, இது மிளகாய், காஞ்ச மிளகாய். தேங்காய் ஊற்ற வேண்டாம். வெந்து சுண்டி வந்துடும். நல்லா வந்திருக்கு.
டேஸ்ட் எப்படி இருக்கு? டேஸ்ட் சூப்பரா இருக்கு.